35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க. பட் அந்த ஸ்டோரியில் மட்டும் கொஞ்சம் லோக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணலே நான் நினைக்கிறேன். ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கதை அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய பார்வைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஏன்னா ரஜினிங்கிற ஒரு மாஸ் 75 years ஓல்டு இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்கார். படத்தை டோட்டலாக ஓவராலுங்களுக்கு அப்படிங்கும்போது அவருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்ட தேவைகளோ அது 100% ஃபுல் பண்ணிருக்காரு ரஜினி சார் பொறுத்த மட்டும். ஸோ மற்ற கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டு போகிறாங்க. இப்போது ஆந்திரா தெலுங்குலாம் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே இந்த ரஜினி சாருக்கு ஃபேன்ஸும் ரொம்ப அதிகம். செகண்ட் கிங்கு நாகராஜனா அவர் வரதெல்லாம் கிளாப் சொல்லுது உங்களுக்கு. கேரளாவிலையும் நல்ல ரிசல்ட். சோபின் இந்த அளவுக்கு கேரளாவிலே பண்ணலையே, தமிழ் ஃபீல்டுக்கு எப்படி ஒரு ஹீரோ இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா ஓவரால் எந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங்கில் அடித்து தோசம் பண்ணுச்சு கலெக்ஷனில். இன்றைக்கு வரைக்குமே கலெக்ஷனில் தூள் பண்ணிகிட்டு இருக்கு. நாளை வரைக்குமே தியேட்டர் எல்லாமே ஃபுல்லு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 300 கோடியை கிராஸ் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு 2 days போச்சுன்னா ஒரு 300 கோடியை கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சண்டே மண்டேல 600 கோடியை சாலிடாக தாண்டிடும். உங்களுக்கு 1000 கோடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குது. அதை இந்த படம் ஃபில்லப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பாக அந்த கதையை கொஞ்சம் அமைஞ்சது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் அந்த ஃபார்முலா என்ன ரஜினி சார் லோகேஷ் கிடைச்சதெல்லாம் அவருடைய பெரிய ஒரு ட்ரீம்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு கோல்டு கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் செதுக்கி பட்டத்திட்டு உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், கூலி திரைப்படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படத்துக்கு. படம் வெளியானதுல இருந்து 2 ரிவ்யூ சொல்றாங்க. ஒரு பக்கம் படம் நல்லா தான் இருக்கு, நீங்க போய் ஒரு தடவை பாருங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒரு மாட்ரேட்டாக இருக்குது இந்த படம், ஒரு ஆவரேஜான படம் தான், இந்த படத்தை ஏன் இவ்வளோ அடிக்கிறீங்கன்ற ஒரு கூட்டமும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்தளவுக்கு தான் எனக்கு அந்த படம் ஃபில்ஃபில் ஆச்சு. அந்த ஆடியன்ஸு கூட பார்த்தவர்களுக்கு அதே ரெஸ்பான்ஸ் தான். பட் அதில் எந்த விதமான ஒரு குறைகள் மாதிரி தெரியல. ஏன்னா ரஜினிங்கிற ஒரு மாஸ் 75 years ஓல்டு இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்கார். படத்தை டோட்டலாக ஓவரால் உங்களுக்கு அப்படிங்கும்போது அவருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்ட தேவைகளோ அது 100% ஃபுல் பண்ணிருக்காரு ரஜினி சார் பொறுத்த மட்டும். அதர் கரெக்டும் கிட்டத்தட்ட கொடுத்த அளவுக்கு என்ன ட்ராவல் பண்ணுமோ பண்ணியிருக்காங்க. பட் விமர்சனம்ங்கிறது நமக்கு எப்போவுமே 50-50 தான் வரும். ஒரு படம் நல்லா இருந்தாலும் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்க தான் செய்வாங்க. அந்த குரூப் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ இதில் இந்த அபோவ் 50-70 கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சாருக்கு அந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும். நீங்கள் அவர் படம் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். இந்த படம் எப்போவுமே இருக்கும். இதை இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ் நேற்றுலேருந்து திரும்பி செகண்ட் டே பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க. நேற்றுலாம் தியேட்டரில் புக்கிங் போது எல்லாமே ஃபுல்லில் தான் இருந்தது. நீங்கள் ஓப்பன் சில ரோல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. ஸோ 2வது டைம் பார்க்கும்போது தான், நான் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது அந்த க்ரௌடு, அந்த ஆடியன்ஸு கைத்தட்டு விசில், ரஜினி சார் படத்தை பார்க்குற குரூப். செகண்ட் டே பார்க்கும்போது அதோட தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வரும். நேற்று பார்த்தவர் எல்லாமே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்றது ரஜினியோடைய அந்த மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ரிவ்யூக்கு மேஜர் ஒரு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் டைரக்ட் லோக்கியை தான் கண்டிப்பாக நான் சொல்லி அந்த சூழ்நிலை. நான் எப்படி இருந்தாலுமே நமக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த ரிவ்யூ மக்கள் சில பேர் பிடிக்காதவர்கள் தர்ற ஒரு விஷயம்னா, இப்போ ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு உச்ச நடிகர் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. நீங்கள் எடுத்து கையில் வச்சுட்டு அளவு பார்த்து என்னென்ன வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கலாம். பட் அந்த ஸ்டோரியில் மட்டும் கொஞ்சம் லோக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணலே நான் நினைக்கிறேன். ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கதை அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய பார்வைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அது. ஓகே. ஸோ மற்ற கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டு போகிறாங்க. இப்போது ஆந்திரா தெலுங்குலாம் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே இந்த ரஜினி சாருக்கு ஃபேன்ஸும் ரொம்ப அதிகம். செகண்ட் கிங்கு நாகராஜனா அவர் வரதெல்லாம் கிளாப் சொல்லுது உங்களுக்கு. கேரளாவிலையும் நல்ல ரிசல்ட். சோபின் இந்த அளவுக்கு கேரளாவிலே பண்ணலையே, தமிழ் ஃபீல்டுக்கு எப்படி ஒரு ஹீரோ இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா ஓவரால் எந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங்கில் அடித்து தோசம் பண்ணுச்சு கலெக்ஷனில். இன்றைக்கு வரைக்குமே கலெக்ஷனில் தூள் பண்ணிகிட்டு இருக்கு. நாளை வரைக்குமே தியேட்டர் எல்லாமே ஃபுல்லு. கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 300 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 2 days போச்சுன்னா ஒரு 300 கோடியை கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சண்டே மண்டேல 600 கோடியை சாலிடாக தாண்டிடும் உங்களுக்கு. அதை இந்த 1000 கோடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குது.
அதை இந்த படம் ஃபில்லப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பாக அந்த கதையை வந்து கொஞ்சம் அமைஞ்சது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க லோகேஷோட கதையில் பிரச்சனை அப்படின்ட்டு. நிறைய கேள்விகளும் கேட்குறாங்க. இவ்வளோ கேள்விகள் இருக்குங்க இந்த படத்தில். ஏன் சத்யராஜ் வந்து கொலை செய்யப்பட்டார், அதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதுக்கப்புறம் அவர் சௌபினும் ஸ்ருதிஹாசனும் ஒரு ட்ரெயினில் போவாங்க, பைலட்டை அடித்து போட்டு அவங்க ட்ரெயினை ஓட்டு போகிற மாதிரி நிறைய சீனு. அப்புறம் திரும்ப அவர் வந்து இந்த இதில் மண்ணில் இருந்து உயிர்த்தெழு வரதா இருக்கட்டும். அப்புறம் அந்த இந்த சேரு என்ன இப்போ ரொம்ப அவசியமாக அந்த சேர் இப்போது கண்டுபிடிக்கணுன்ட்டு. இந்த சேர் இல்லைன்னா வந்துட்டு சைமன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டானுக்கு வந்து வேற வழியே இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. லோகேஷ் வந்து எப்போவுமே சின்ன சின்ன லூப்பை கூட அடைச்சு கரெக்டாக கதையை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள். நம்மளை திங்க் பண்ண வைப்பார் ஆடியன்ஸை, ஏன் இந்த இடத்துல இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி இந்த இதெல்லாம் கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான், நீங்கள் லோகேஷ் ஒரு குறைனா அவருடைய டிஸ்கஷனில் உட்காந்து ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, எல்லாமே ஒரு டைரக்டர் தான் உட்கார வச்சிருக்காரு. அசிஸ்டன்ஸ்னால் எனக்கு வந்து 2 கண்கள் மாதிரின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. பட்டு இதில் டிஸ்கஷனில் ரஜினி சார் வந்து உட்காரல. நீங்கள் உட்காந்து வேணால் உட்காந்துருக்கும் போது டிஸ்கஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கதையை சொல்லிட்டீங்க, ஓகே, மேற்கொண்டு சீன்ஸை டெவலப் பண்ணி ரஜினி சாருக்காக ஒரு ஃபேம். பட் நீங்கள் ரஜினி சார் எடுத்துகிட்ட ஒரு பஞ்சு டைலாக் பவர்ஃபுல். இந்த இடத்துல வைக்க வேண்டியதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பஞ்சு டைலாக் இல்லை. ஓகே, ஸ்டைல் ஏதாவது வித்தியாசமாக காமிக்க. பஞ்சுன்னு சொல்கிறது இந்த ஹுக்கும் மாதிரி ஒரு குக்கி போட்ட மாதிரி டக்குன்னு. ஆமாம், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. பாஷாவுடைய ஹைலைட்டே அதானே சார். படையப்பால எண்வெளி தனிவெளி, இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வேட்டையில் குறி வச்சா ஏற விழணும். அதாவது இதுலேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீ இருந்து வந்து ஒரு பஞ்சு டைலாக் வைக்க எல்லாமே கொஞ்சம் பழைய டைலாக் வச்சேன். தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிறது, எட்ரா குக்கிய அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து அவரோட கிளாசிக் ரஜினியோட டைலாக்ஸ் தானே வச்சுருந்தாங்க. இல்லை, அது ஓகே. நீங்கள் அது வந்து அந்த ஒரு பஞ்சுக்குள்ளே போகல உங்களுக்கு. இந்த பவர் வந்து தொடரா பார்க்கலாங்கள்ல இருக்கா? இல்லை எறா கொக்கி அப்படின்றது இருக்கா? பட் இல்லை, நார்மல் அது. பட் இவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். நீங்கள் அந்த ஃபார்முலா என்ன, ரஜினி சார் வந்து இப்போ லோகேஷ் கிடைச்சதெல்லாம் அவருடைய பெரிய ஒரு ட்ரீம்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு கோல்டு கிடச்சிருக்கு. நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் செதுக்கி பட்டத்திட்டணும் உங்களுக்கு. பட் அந்த ஸ்கிரிப்டில் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட நிறைய ஹோல்ஸ் இருக்குது அதில். அதை நம்ம சொல்லி தான் தீரணும். என்ன தான் ஒரு மாசு நல்லா இருக்குது, ஜாலியாக ரிப்பீட் ஆன்சர், கலெக்ஷனில் அடிச்சு தோசம் பண்ணியிருக்கு, இன்றைக்கி இவ்வளோ தாண்டி இருக்கு, இன்னொரு 4 நாள் தாண்டி ஜெயிலரை கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருந்தால் கூட, உலக அரசியல் கொண்டாடுறனா கூட. பட் இந்த கதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அந்த 1000 கோடி கனவு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அடித்து சாலிடாக இந்த தாண்டிட்டு போயிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து புது டைரக்டர் இல்லை லோகேஷ். நீங்கள் வந்து ஒரு 5 படம் கொடுத்த டைரக்டர், வெற்றிப்பட இயக்குனர், உங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது. 50 கோடி சம்பளம். 50 கோடி சம்பளம்னா எந்த அளவுக்கு உங்களை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தூக்கி வச்சிருக்கு, ஒரு ஹீரோ தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த படத்தின் மூலம் அடுத்து நீங்கள் 100 கோடி ரூபா சம்பளம் கேட்டால் தரதுக்கு தயாராக இருப்பாங்களே. பட் இந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ஆப்போசிட் ரசிகர்களை பேசுறதுக்கு ஒரு காரணம் வந்து லோக்கி தான் இடம் கொடுத்தாருன்னு தான் நான் தெளிவாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ கூலியை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் ஒரு இதை பார்த்தோம், 2வது நாள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன மேட்ரு அப்படின்னா, நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஆக்சுவலி நைட்டு தேட்டரில் போய் புக்கிங் பார்க்கும்போது நிறைய தேட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் போடுறாங்க. இப்போ 11 o'clockனா 11:05, 11:10 அப்படின்னு வரிசையாக ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் அதே மாதிரி ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு ஃபுல் ஆகிடுறத பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிறதையும் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். என்னென்னா, எங்கள் பசங்களை விட மாட்டீங்க, நீங்கள் ஏன் வந்து விட மாட்டீங்க, ஏ சர்டிஃபிகேட்னா நீங்கள் அந்த மால்லலாம் பெரிய படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அந்த ஒரு சில சீன்ஸ்க்காக தான் ஏ சர்டிஃபிகேட், மற்றபடி ரொம்ப விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வசூல் ஒரு பக்கம் நல்ல விஷயத்தையும் காட்டுது, ஃபேமிலிஸை உள்ளே விடாதனால வசூலும் கொஞ்சம் கம்மியாகும்ல சார். ஏன்னா அவங்களுக்கு பிலோ 18 வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க சார். அது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பசங்க. நம்ம வீட்டு சைடே பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித்தில் படம் பார்க்க முடியலன்னு அல்லாத குறையாக பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியாவது போகணுன்னு சொல்லி. சிட்டிக்குள்ளே தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து 18 வயசுக்கு உள்ள முன்னாடி இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வந்துடாதீங்க, ஸோ தர்ம சங்கடத்தை உருவாக்கிறாதீங்க அப்படின்ற விஷயத்தை வேற சொல்ல. நேற்று ஆக்சுவலி ஏஜிஎஸ்ல சண்டையே போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 ஃபேமிலி 6 ஃபேமிலி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா ஃபேமிலியோட வர்றதா ரஜினி சார் படம், நம்பி உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் மேபி இந்த சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் லோகேஷ் வந்து அதை ஏதாவது ஒரு ஷார்ட்டில் பிளட்ரு பண்ணி காமிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. பட் மெயின் கண்டென்ட்டே அதை வச்சுக்கிட்டதுனால அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டார் அவர் மேட்டர் தான். அது ஒரு சின்ன ஒரு வசூல் பாதிப்புங்கிறது உண்மையான நிலவரம் தான், அது அதை மறுப்பதற்கு இல்லை. அதை ஆனாலும் அதுக்கு மீறி ரசிகர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் டைம் பார்க்குறதும் சரி, ரிப்பீட் ஆடியும் சரி, நேற்றுலேருந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இது மண்டேக்கு அப்புறம் இதனுடைய ரிவ்யூவும் சரி, அந்த ரேஞ்சும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் பெரிய படங்கள் கிடையாது, அதனால கொஞ்சம் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பெரிய படங்கள் இருக்கோ இல்லையா ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் இந்த மேட்ரு பார்க்குறதுக்கு
ரஜினி சாரை பார்க்குறது இப்போ 4 நாள் படம் ஃபுல்லு உங்களுக்கு ஓப்பனிங். நீங்கள் கமலா எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்குமே படம் ஃபுல்லு உங்களுக்கு டோட்டலாக 1 வீக்கு கொடுத்துட்டாங்க. 1 வீக் படம் ஃபுல்லு உங்களுக்கு. பட் இந்த ஒரு கலையான விமர்சனம் அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்படி பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது லோயை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தானே இந்த பேச்சு கூட வந்திருக்கிறது வாய்ப்பே இருந்திருக்காது. டோட்டலாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காது. பட் டைரக்ஷனுடைய லோக்கி மேலே தான் நான் வந்து ஃபால்ட்ன்றது அவர் மேலே ஒன் மேன் ஷோர் தானே சொல்வேன். நான் அதை இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரு ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும். ஏன்னா உங்களை நம்பி தான் கொடுத்துருக்காங்க. 350 கோடி ரூபா பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் அவங்க நம்பி கொடுத்துருக்காங்க. ரஜினிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, உலகமே வியந்து பார்க்குற நடிகர் வந்து உங்களை நம்பி நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் கரெக்டாக நேரேஷன் கொண்டு போயிருக்கணும் சார். நீங்கள் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்ருதிஹாசன் அதை யார் அப்படிங்கும்போது ரஜினி சாரோட பொண்ணுன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ரஜினி சார் விஷயத்தை நீங்கள் சொல்லிடுறீங்க சீனில். அப்போ நீங்கள் எண்டில் வந்து அவங்களுடைய அப்பா 3 பொண்ணுடைய அப்பா சத்யராஜ் இல்லை, உங்கள் உயிர் நண்பன் இறந்துட்டார், அவங்க அம்மா இல்லை, நீங்கள் 3 பொண்ணுகளில் வந்து எங்கேயோ போன்னு சொல்லி அனாதையை விட்டு ரஜினி சார் மட்டும் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரேமில் காமிச்சிங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். ஸோ ரஜினி சாரை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் 3 பொண்ணுகள் நீங்கள் வந்து ஸ்ருதிஹாசனுக்கு நீ அப்பானே ஃபோக்கஸ் பண்ண வேணாங்க. அது மாமா அன்கிளுக்கு போட்டு பண்ண சொல்கிறாங்க, கூப்பிட்டுக்குமான்னு சொல்லி இனிமேல் நான் தான் உங்களுக்கு கார்டியன் சொல்லுங்கள். என்னுடைய நண்பனுடைய பசங்க நீங்கள் இல்லை அந்த இடத்த அவர் ஃபில் பண்ணுற மாதிரி கூட 2 சீன் காமிச்சிருக்கலாம், வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்கள் அதுதானே உங்களுக்கு நீ அனாதையா 3 பேரை விடுறும் போது அப்பா பொண்ணுன்றது நல்ல கான்செப்ட், ஒரு ஒர்க் அவுட்டும் ஆகக்கூடிய கான்செப்ட் இருக்கு. நீ அந்த இடத்துல வந்து அந்த நம்பரை கொடுத்து நீ ஃபோன் பண்ணு, அவன் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவான் நண்பன் சொல்கிற சத்யராஜ். இதில் வந்து நீங்கள் இந்த ரஜினி சாருக்கு தெரியிற விஷயத்த ஸ்ருதிக்கு நீங்கள் தெரிய வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஏங்கப்பா நீங்கள் தெரிஞ்சே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சீன் டெப்த்து நிற்குங்க. நல்லவனுக்கு நல்லவனா நீங்கள் பாருங்கள், அப்பா புள்ள சென்டிமெண்ட்டை தீயாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அண்ணாமலை எடுத்துங்க. இது ஏன் இங்கே லோகேஷ் மிஸ் பண்ணார் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சரி, ரஜினி சாரை வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டில் இந்த அளவுக்கு பண்ணோம்னா தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார் அவர். நீங்கள் இந்த மாதிரி அதாவது பெரிய சின்ன சின்ன ஓட்டைகள் லாஜிக்கை நம்ம விட்டுருவோம். அது பஞ்ச் டைலாக்கு, எமோஷனல் கனெக்ட், கேரக்டர் ரைட்டிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே மிஸ் பண்ணிட்டாரு. ரஜினி சாருங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து என்னென்னமோ வித்தைகள் பண்ணியிருக்கலாம் சார். அவரை வச்சுட்டு 1000 லட்சம் விஷயம் வந்து வித்தைகள் பண்ணியிருக்கலாம். ஒரு மேஜிக், ரஜினி வந்து ஒரு மேஜிக் மேன், காந்தம். நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். ஏன் லோகேஷ் நீங்கள் கோட்டை விட்டாரு? ஒருவேளை ரஜினிங்கிற அந்த ஒரு மாஸ் கிடைச்சதுனாலயா, இவர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேமியோஸ்மே சரியாக பயன்படுத்தலைங்கிறது ஒரு பெரிய விமர்சனம். உபேந்திராவாக இருக்கட்டும், ஆமீர் கானாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வர்றதுக்கு எதுக்காக அவங்கள அவ்வளோ தூரம் கொண்டு வரணுன்றது பெரிய தப்பு. நீங்கள் நாகார்ஜுனாவை ஃபினிஷ் பண்ணும்போதே சப்ஜெக்ட் முடிஞ்சிருது சார். நீங்கள் மேஜர் போர்ஷன் நாகார்ஜுனா பட்டையை கிளப்பியிருக்காரு. ரஜினி சார் ட்ராக்கில் வரும்போது நீங்கள் யாருன்னு சொல்ல வரீங்க, நான் தேவா அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு கிளாஸ் அங்கேயே முடிச்சிருக்கலான்னு சொல்கிறேன். கதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு லீடை வேணால் கொடுக்கலாம். என்ன நீ அழிச்சிட்டா கூட போகலாம், தம்பி வருவான்டான்னு சொல்லும் போது தம்பி எலியாப் சாட்டை முடிச்சு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா கூட யாரை நீங்கள் பார்ட்டு கூட லீட் கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் பட் நீங்கள் அமெரிக்கானை வர வச்சுட்டீங்க. வர வச்ச அந்த சீன் பட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் கிளாஸாக இருக்குது. சல்லுன்னு போது வேற அது. பட் அதுக்குள்ளே என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ அமெரிக்கான் வேஸ்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அந்த சீன் கிளாஸாக இருக்குது, 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுது, அருமையாக இருக்குது. அதை பார்க்கலையே, அமெரிக்கா நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. இதில் வந்து டோட்டலாக பார்க்க போனால் நீங்கள் சொன்ன உபேந்திரா ரியல் ஸ்டார், அருமையான ஒரு கேரக்டர் உள்ளவர். நீங்கள் ரூம்குள்ளே போட்டு அந்த கேரக்டர் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. கேரக்டரே ஒரு மாதிரி அரக்க குணமாக மாறி காட்டிட்டாங்க கேரக்டர். அது சும்மா 2 ஃபைட்டை மட்டும் கொடுத்து விட்டு அவர் பாஷாவில் எல்லா பேரும் வந்து முத்தம் கொடுத்துட்டு போகிற ஷார்ட் மாதிரி நீங்கள் உபேந்திராவும் வச்சிட்டீங்க. நீங்கள் நண்பர்னு சொல்லிட்டு நீங்கள் சத்யராஜே பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணலையே சார். 39 வருடங்களுக்கு பிறகு இணையிற 2 பேர் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் உங்களுக்கு? தீயா இருந்திருக்க வேணாமா? சத்யராஜ் கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படலையே உங்களுக்கு? சோபின் மட்டும்தான் ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாரு படத்தை. இந்த படத்தை தூக்கிட்டு போடுறது 2 பேர் தான் சார். அதான் எமோஷனலாக சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் எவ்வளோ நட்பு இருக்குங்கிறத ஒரு பெரிய ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். நீங்கள் டைலாக்லேயே நீங்கள் ஃபுல் பண்ண எப்படி சார்? நீங்கள் ஆஃப்-வேலே ஓப்பன் பண்ணுறீங்களே. நீங்கள் ஒரு சீனை வந்து நீங்கள் ஆஃப்-வேல ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் அதையும் அப்படியே ஃபினிஷ் பண்ணி துண்டா விட்டு போனீங்கன்னா புரியாது இல்லையா? நீங்கள் ஒரு சீனோட இதை நீங்கள் ஆஃப்-வேல ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கும் போது ரஜினி சார் விண்டேஜ்னா கிளாஸு, பீடி பிடிச்சிட்டு வர்றது, நைட்டில் காமிக்கிற சார்லாம் தீ படம், பில்லா படம் பார்த்த டோன் அதெல்லாம் மறுப்பதிரைகளில் தீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருதுன்னு எப்படி இருக்கும்? ஜெயிலரில் நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் தான் வருவார், ஹுக்கும் சொல்லிட்டு வருவார் அந்த கேரக்டர் முத்துவேல் பாண்டியன். நின்றுச்சு அதிர்ச்சி இல்லையா உங்களுக்கு? என்ன மாசுங்க, அப்படி தட்டி விட்டா கத்தி ஒன்று எடுத்து டைலாக் பேசுறது, அதெல்லாம் அதுதாங்க ரஜினி சார் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை தானே சொல்லணும். நீங்கள் வந்து ரஜினி சார் படமாக நீங்கள் இது பண்ணலை.
இல்லை உங்கள் ஸ்டைல்லையா நீங்கள் பண்ணீங்களா, லோக்கி ஸ்டைல்லையா நீங்கள் படம் பண்ணீங்களா, நீங்கள் அதுவும் பண்ணலை. ரெண்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை பண்ணீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் டோட்டல் ஆஃபில் இருக்காங்க, மைண்டில் சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையில் இருக்காங்க. அது காரணம் லோக்கி தான் நான் சொல்லுவேன், ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு ரஜினி சார் வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பிரமாதமாக இருந்திருக்கும். நீங்கள் சோபின் கேரக்டர் நல்லா கொண்டு போகிறீங்க, அருமையாக பண்ணியிருக்கா, அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார். நீங்கள் அவருக்கு 2 ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போக வேண்டியது ஹீரோ வச்சுட்டு நீங்கள் போய் நீங்கள் கதைகளுக்கு ஒரு மனைவி கேரக்டர், அந்த கேரக்டர் இங்கே வந்து இவங்க கூட லவ் பண்ணுற சீனு, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவைவா வெளியில் போயிட்டு வந்த மாதிரி, இதெல்லாம் ரஜினியை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுதான் சொல்கிறேன், இதையே அங்கே கொண்டு போகிறாங்க. எஸ், அதுதான் சொல்லுவேன். பெருசாக பாஷாவில் கூட ஒரு பெரிய லாஜிக் சொல்லிட்டே இருப்பாங்க. நக்மாவுக்கும் ரஜினி சாருக்கு எப்படி ஏஜ் அந்த விஷயம் போயிட்டு இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி நாகார்ஜுனாவோட பையனுக்கும் ரஜினி சாரோட பொண்ணான ஸ்ருதிக்கும் எப்படி வந்து ஏஜ் ஒரே ஏஜாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் சின்ன பையனா இருக்கும்போது அப்போ அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. பட் ரஜினி சார் படத்தில் தெரியாது, ஆனால் இதில் தெரியிற அளவுக்கு லோக்கி பண்ணி விட்டார். எஸ், அதான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பாஷாவில் வந்து பாஷா ரஜினி அண்டு மார்க் ஆண்டனி, ரகுவரன், தேவன் 3 பேரையும் ஒரே கேங்ஸ்டர் மும்பையில் கலக்கிறவங்க. ரகுவருடைய பொண்ணு தான் நக்மா. அந்த பொண்ணை தான் குழந்தையா இருக்கும்போது தேவன் தூக்கிட்டு வந்து வளர்ப்பார். அது நக்மா. அது வந்து நக்மா வந்து ரஜினியை லவ் பண்ணுவாங்க, 2 பேர் லவ் பண்ணுவாங்க. இது எப்படி பேசப்படுங்கும் போது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் சொன்ன ஒரே விஷயம், இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த சீன். உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, மறந்துட்டாங்க நிறைய பேர். ரஜினி சார் கேட்டாராம், இது ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது, எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இது குழந்தைய எடுத்துகிட்டு வர ஒரே ஒரு ஷாட்டு தான், உங்களுக்கு இங்கே தெரியாது, ஜம்ப் ஆயிரு சார். நாங்கள் இது வரைக்கும் பேசப்படல. அதை அந்தளவுக்கு ஒரு மறைச்ச ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் இதில் லோக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, டோட்டலாக வந்து தெரிகிற மாதிரி பண்ணீங்க. எப்போவுமே ஆடியன்ஸு படம் பார்க்குறவன் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணி அவன் ஒரு சீனை சொல்லிட்டா அது வந்து சரியாக வராது சார். அவனை சீன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டார் லோக்கி சார். நான் இன்னொன்று வந்து லோக்கி சார் கேட்குறேன், நான் ஒரு ஹீரோவுக்கு தெரியாத ஒரு விஷயம் படத்தில் கதையில் இருக்கவே முடியாது சார். அவரு தான் காயினத்தை கொண்டு போயிட்டே இருப்பார், கிங் அவர் தான். நீங்கள் இதில் அந்த டெட் பாடியை எரிக்கிறத வந்து எனக்கு தெரியலேன்னு வந்து நிற்கிற மாதிரி ஹீரோ வைக்கிறீங்க. ஸ்ருதிஹாசனை கூட்டு வந்து சொல்லுமான்னு சொல்ல வைக்கிறீங்க. அங்கேயே அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் அடிப்படுறது மாதிரி இல்லை போதும் உங்களுக்கு. அவருக்கு ஹீரோவுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்க முடியும்? நீங்கள் ஒரு படத்தில் ஸ்கிரிப்டில் நீங்கள் எல்லாம் தெரிந்தவர் மட்டும்தான் ஹீரோ, மாஸ். நீங்கள் பாண்ட் ஃபிலிம் எடுத்தீங்கன்னா ஒரு வில்லனை எங்கேயோ பண்ணிகிட்டு இருப்பான், அங்கே பாண்ட் அனுப்புவாங்க, அவன் பல வித்தியை காமிப்பான், கடைசி வில்லனை தூக்குவான். ஜேம்ஸ் பாண்ட் இதான மேட்ரு உங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்கணும். நீங்கள் நிறைய மிஸ்டேக் வச்சுருக்கீங்க. இப்போ என்ன ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அவர் ஆரம்பத்திலேயே கமல் ஃபேன் சொன்னார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அது வருத்தப்படுற அளவுக்கு ஏன் நீங்கள் வச்சுட்டீங்க? நீங்கள் இல்லை, ஆக்சுவலி இதில் கமல் ஃபேன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரஜினி கமல் அப்படிங்கிறது நம்ம இல்லை, அது அந்த பாண்டிங் வேறு, சொத்து தான், அந்த பாண்டிங் வேறு. பட் அதாவது இந்த மாதிரி பேச வாய்ப்பு வந்து கொடுத்துட்டோம் இல்லையா நம்ம. அது நீங்கள் வந்து ரஜினி சார் வச்சுட்டு கொடுக்கவே கூடாதுல்ல. நீங்கள் இதே பேட்டை எடுத்துங்க, கார்த்திக் சுப்ராஜ் எப்படி காமிச்சார் உங்களுக்கு? மனுஷன் அப்படி ஃபேன் பாய் இருந்து கலக்கியிருப்பார், ஃப்ரேம் ஃப்ரேம் கலக்குமே உங்களுக்கு. சார் ரஜினி சார் நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல் சார். அமீர் கான் சொன்னதே அதுதான். ரஜினினா ஸ்டைல், ஸ்டைல்னா ரஜினி. ஓகே, ஒரே வார்த்தையில் முடிச்சார். உபேந்திரா தான் சொல்கிறார். அப்போ நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு பல வித்தைகள் காமிச்சிருந்தீங்கன்னா இதனுடைய ரேஞ்சே வேறு, கலரே வேறு. ஓகே சார், இப்போ நிறைவாக வந்து 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி. ஆக்சுவலி இந்த விஷயத்தில் அதை மறந்துட்டாங்க, மறக்கலை. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னால் கூட அதுக்கு வந்து நம்ம சென்னையில் ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதா பிளான்னு சொல்கிறாங்க. அது எப்படி, எந்த மாதிரி நடக்கும்? கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாளே ஒரு பிளான் ஒன்று போயிட்டு தான் சார் இருக்குது. அது 50வது வருட நிறைவுலாகி இப்போ ரஜினி சார் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இன்ன வரைக்குமே ஹீரோவாக ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அவருடைய உண்மைக்கும் உழைப்பும் கிடைத்த வெற்றி தான் நான் சொல்லிடுறேன். தான் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சிலை ஒன்று வச்சு அந்த மரியாதையை செலுத்தணுங்கிறது தான் அந்த அரசாங்கத்தை நம்மளும் கேட்டுக்கொள்ளலாம். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஸோ கண்டிப்பாக அது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது மவுண்ட் ரோட்லையா பீச்லையா ஒன்று வைக்கலான்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். எனக்கு வந்து ஒரு சிறப்பு தகவலும் அது. அவரை வச்சு கௌரவிச்சாங்கன்னா மிகப்பெரிய அவருக்கு ஒரு கௌரவம் நம்ம கொடுத்தது மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.